தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் தீர ஆலோசித்து அமர உட்கார்ந்து திராவிட இயக்கத்தை காக்க திமுகவோடு உடன்பாடு கொள்வதென்று முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே நிலைப்பாடுதான் இப்பொழுதும் இருக்கிறது. திமுக கழகத்துக்கு பக்கபலமாக ஒரு அடிஷனல் போர்ஸ் எங்கள் இயக்கத்தில் ஊருக்கு 10-20 இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள். எங்களிடம் காசு வசதி இல்லை, விளம்பரங்கள் செய்வதற்கு எங்களிடத்திலே பணம் இல்லை. பக்கம் பக்கமாக விளம்பரம் போடவோ தொலைக்காட்சிகளிலே விளம்பரம் போடவோ பணமற்றவர்கள் நாங்கள். ஆனால் அதனால் இருட்டடிப்புக்கும் மொத்தத்தில் ஆளாகிறதும் மறுமலர்ச்சி திமுக தான். ஆனால் தமிழகம் பூராவிலும் 94க்கு பிறகு என்னோடு இருந்த அந்த தோழர்கள் இன்றைக்கும் அதே வீறு கொண்ட உணர்ச்சியோடு கட்சியிலே இருக்கிறார்கள். நாங்கள் இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு செய்ய போகிற சில வேலை திட்டங்களின் மூலம் மேலும் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். ஆக மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி, தவிர்க்கப்பட முடியாத கட்சி என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. சீட்டு பற்றி யாரும் பேசல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு எல்லாம் எங்கேயும் சொல்லல. முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப திரும்ப எத்தனை சீட்டு தான் நிற்பீங்கும் போது 8 இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த 8 இடங்களிலே போட்டியிட வேண்டுமெனில் அதை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் கேட்க வேண்டி வரும், 10 12 கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக 12 தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்க உயர்நிலை குழுவிலேயோ எங்க செயற்குழுவிலேயோ பயன்படுத்தல. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை. அவரோட நிலைப்பாடு அறிவிச்சாரு, தனியாக தான் நிக்க போறேன்னு. அதிகாரத்துல ஆட்சியில் பங்கு தர நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம். விஜய் கலை உலகிலிருந்து ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார். அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது.